நிகழ்வில் அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம் வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. இந்த வரவேற்புரையை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைப்பது பிரபல சமூக சேவையாளரும் தோப்பூர் பழநகர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் TM நிசாம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் தோப்பூர் அல்ஹம்ரா மத்திய கல்லூரியில் இடம்பெறுகின்ற பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு LB குரூப் மற்றும் PT குரூப் நிறுவனத்தின் அனுசரணையில் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எமது கௌரவமான அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து இருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் AJ அப்துல் ஜப்பார் முன்னாள் கோட்ட கல்வி பணிப்பாளர் தோப்பூர் அவர்களுக்கும் அதேபோன்று விசேட அதிதியாக எமது கௌரவமான அழைப்பினை ஏற்று இங்கே சமம் தந்திருக்கின்ற ஜனாப் AFM ரமீஸ் IP போலீஸ் நிலையம் தோப்பூர் அவர்களையும் என் முகத்தோடு வருகவென வரவேற்றுக் கொண்டு அதேபோன்று எமது அல்ஹம்ரா மத்திய கல்லூரியினுடைய அதிபர் ஜனாப் SM ரஹீம் சார் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது நிறுவனம் சார்பாக வருகவென அன்பு கரம் நீட்டி உங்களை அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று மதிப்புக்குரிய ஜனாப் ST ஃபைசர் சமூக சேவை அதிகாரி பிரதேச செயலகம் மூதூர் அவர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மனமாற வரவேற்றுக் கொண்டோம். இந்நிகழ்வின் கௌரவ அதிதிகளாக நாங்கள் அழைப்புதல் விடுத்திருக்கின்ற ஜனாப் MWM ஃபஸ்லான் LB குரூப் மற்றும் FM மீடியா நிறுவன உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட இணைப்பாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குரூப் பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர் மக்கள் மைந்தன் தேசமானிய தேசகீர்த்தி அகில இலங்கை சமாதான நீதிவான் ஜனாப் AWM ஃபஸ்லான் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது தோப்பூர் பிரதேச மக்கள் சார்பாக வருகவென அன்பு கரம் நீட்டி இந்த வேளையில் அழைத்துக் கொண்டு மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதி பணிப்பாளர் கௌரவ NBM தஸ்லீம் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வருகவென அன்போடு அழைக்கின்றோம். அதேபோன்று அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் குருநாகல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் சமூக சேவையாளரும் ஆகிய ஜனாபா ருசானா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எமது தோப்பூர் பிரதேச மக்கள் சார்பாகவும் உங்கள் நிறுவனம் சார்பாகவும் வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதோடு மற்றும் சமூக சேவையாளரும் கண்டி மாவட்ட ஜனாசா நலமுறை சங்கத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினருமாகிய கௌரவ ஜனாப் ரிஸ்வான் அவர்களையும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதேபோன்று முன்னாள் கலேவல பிரதேச சபை உறுப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் படைப்பாளர் ஜனாப் மௌரித் சார் அவர்களையும் வருகவென அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் எமது தோப்பூர் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையினுடைய தோப்பூர் கிளை தலைவரும் நூரியா அரபு கல்லூரியினுடைய அதிபருமாகிய மௌலவி RM ருவைஸ் அவர்களையும் அன்போடு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அழைப்பதோடு மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் இஸ்லாமிய கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மூதூர் பைத்துல் உலூம் அரபு கல்லூரியுடைய விரிவுரையாளர் முஃப்தி KMM எஹ்சான் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் வருகவென அன்போடு வரவேற்றுக் கொண்டோம். மற்றும் எமது செயல்விவர போலீஸ் நிலையத்தில் போலீஸ் சார்ஜனாக கடமையாற்றும்
மற்றும் கடமையாற்றுவோர் மற்றும் சமாதான நீதிவான் தோப்பூர் ஜனாசா நலன்புரி சங்கத்தினுடைய தலைவர் எஸ் ஏ ரஹாதீன் மகத்தை அவர்களையும் மிகவும் அன்போடு இந்த சந்தர்ப்பத்தில் வரவேற்றுக் கொண்டு மற்றும் சிறுவர் நன்னடத்தை சமூக சேவை போன்ற பல்வேறு விடயங்களில் முழுமையான பங்களிப்பை செலுத்தி ஈடுபட்டு வருகின்ற துசாந்தி மதாலா அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் விழித்துக் கொள்வதோடு இன்றைய நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்றி இங்கே வருகை வந்திருக்கின்ற எமது அன்புக்கும் கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் உரிய தாய்மார்கள் அதே போன்று பெற்றோர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக எமது எதிர்கால சந்ததி எமது நாட்டின் எதிர்கால தலைவர்களாகிய மாணவ செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு குறிப்பாக இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்காக கடந்த ஓரிரு வாரங்களாக அயராது பல முயற்சிகளை செய்து இந்த தோப்பூர் மண்ணுக்கு இந்த நிறுவனத்துடைய சேவை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உழைத்த நமது மூதூர் பிரதேச சபையினுடைய கௌரவ முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் மற்றும் சமூக சேவையாளருமாகிய ஜனாப் ஏஎஸ் ரிபாஸ் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே குறிப்பாக இந்த நிகழ்வினை எமது பிரதேசத்தில் நான் நினைக்கிறேன் நாம் அறிந்த வரையில் முதல் தடவையாக இந்த நிறுவனங்கள் கால்பதித்து உண்மையிலேயே மிகவும் விரும்பத்தக்க ஒரு சிறப்பான பணியினை இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள் அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு கரம் கொடுப்போம் என்பதற்காக அந்த வகையில் இங்கு வருகை தந்து குருநாகல் மாவட்டத்திலிருந்து நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதிகாலை புறப்பட்டு இன்று நண்பர்கள் மாத்திரம்தான் இங்கு வந்து சேர்ந்தார்கள். எனவே பல அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் நிறைந்ததன் பின்னர் தான் ஒரு நலவை நாங்கள் காண முடியும். அவ்வாறு அவர்களது அர்ப்பணிப்பு தான் இன்று நமது பிரதேசத்தில் வறிய மாணவர்களாக இனம் காணப்பட்டவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு வெகு சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை எமது கௌரவமான அழைப்பை ஏற்றி இங்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது வரவேற்புரையினையும் தலைமுறையினையும் கேட்டுக்கொண்டு இத்துடன் எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். மிக அழகான முறையில் வரவேற்புரையை வழங்கியிருந்தவர் தோப்பூர் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர் டி எம் நிசாம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து